ஹலோ கைஸ், வெல்கம் டு வினுமான் வரி கேப். இப்போ நம்ம வந்து பார்ட் 9 அதை தான் கைஸ் பார்க்க போகிறோம். சாப்டருக்குள்ளே போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து அந்த எலைட் கேண்டிடேட் அந்த மீசா இருக்கால, அவளை வந்து தேடி ஹீரோ போயிட்டுருக்காருல, அங்கே தான் காட்டுறாங்க. சீன் ஸ்டார்டிங் ஆகுது. ஹீரோ வந்து நினச்சிக்கிட்டே போயிட்டுருக்காரு, என்னோட ஆரா வந்து, அதாவது ஸ்வாட் யூஸ் பண்ணுறதுல வந்து நான் 3 ஸ்டார், அப்புறம் அந்த ஸ்பிரிச்சுவல் யூஸ் பண்ணுறதுலையும் நான் வந்து 3 ஸ்டார், மேஜிக் யூஸ் பண்ணுறதுல வந்து 4 ஸ்டார். ஏன் ஹீரோ வந்து மேஜிக்கில் மட்டும் 4 ஸ்டார் டக்குன்னு ரீச் பண்ணுறாருனா, அவர் வந்து பாஸ்ட் லைஃப்பில் வந்து மேஜிக்கை வந்து சுப்ரீம் லெவலில் கற்றுருப்பாரு கைஸ். அதனால் வந்து ஹீரோ மேஜிக்கை அப்கிரேட் பண்ணுறது வந்து அவ்வளோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹீரோவுக்கு. ஹீரோ அப்படி இருந்துட்டு வந்து, நான் வந்து இப்போதைக்கு வந்து எங்கே இருக்காங்கன்னு சொல்லி என் மேஜிக்கு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற நிலமையில வந்து 20 4 ஸ்டார் வாரியர்ஸை, அது மட்டும் இல்லாமல் மெஜிஷியன்ஸ் எல்லாம் வந்து இப்போதைக்கு நான் வந்து ஃபேஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப டூ மச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு எங்கே இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இருந்துட்டு அந்த டிடெக்ஷன் மேஜிக் யூஸ் பண்ணுவார். யூஸ் பண்ணதுக்கப்புறம் இதோட வந்து நான் ஏர் மேஜிக்கையும் சேர்த்து டியூவல் கேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணால் என்னால் வந்து சீக்கிரமாக அவங்க இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏர் மேஜிக்கோட டிடெக்ஷன் மேஜிக் ரெண்டத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி அனுப்புவார் கைஸ். அது ஒரு இடத்துக்கு வந்து, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து அது போகும். ஹீரோ வந்து அதுக்கு பின்னாடியே போயிட்டுருப்பார். அப்படி அவர் போயிட்டுருக்கும்போது திடீர்னு வந்து அங்கே ஒருத்தன் பார்த்துறாங்க. ஒருத்தன் பார்த்துட்டு, இங்கே ஒரு அன்சாண்டல் ஃபேமிலிஸ் அந்த ஒருத்தன் வந்திருக்கான், அவனை போட்டு தரணும்னு சொல்லிட்டு ஹீரோ அட்டாக் பண்ண வரப்போது ஹீரோ வந்து ஈஸியாக வந்து அடிச்சிருவார் கைஸ். அடித்ததுக்கப்புறம் மேஜிக் யூஸ் பண்ணுவார். மேஜிக் யூஸ் பண்ணங்காட்டி இவன் எப்படி மேஜிக் யூஸ் பண்ணுறான், அன்சாண்டல் ஃபேமிலி தான் அதை ஃபர்பிடன் பண்ணி வச்சுருக்காங்களே, இவன் எப்படி யூஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவன் திங்க் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படி திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவனுக்கு வெட்டு விழுந்துங்க கைஸ். பின்னாடி இருக்கிற ஒருத்தன் வந்து இருந்துட்டு இந்த மாதிரி ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணுவான். ஆனால் அந்த ஃபயர் மேஜிக் வந்து ஹீரோ வந்து நலிஃபை பண்ணுற மாதிரி வந்து அவரும் வந்து ஃபயர் மேஜிக்ஸை வந்து அதாவது அவர் மேலே அட்டாக் ஆகாத மாதிரி அவரும் ஒரு மேஜிக்கை அவரும் கேஸ்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து இவன் மேலே ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் 4 ஸ்டார் மேஜிக் யூஸ் பண்ணுவாங்க ஐஸ் மேஜிக். என்னால் ஃப்ளேம் வச்சு எதுவும் பண்ண முடியலன்னா என்ன, நான் வந்து ஐஸை வச்சு உன் கதையை முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஐஸை வச்சு ஹீரோ அட்டாக் பண்ணுவாங்க. ஹீரோ வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, அவர் ஒன்றுமே பண்ண மாட்டார். அந்த மேஜிக் வந்து ஈஸியாக வந்து அவர்கிட்ட போனோடனே நல்லிஃபை ஆகிடும். அதுக்கான ரீசன் வந்து இந்த மாதிரி லேடி லூனா கொடுத்துருப்பாள்ல ஹீரோவுக்கு, சின்ன வயசாக ஒரு 9 வயசு பர்த்டேயில் ஒரு பெண்டன்ட் கொடுத்துருப்பாள்ல, அந்த பெண்டன்ட் வந்து அதோட எஃபெக்ட் காட்டுது. அது வந்து மேஜிக் வந்து நல்லா ப்ரொஃபிஷியண்ட்டான மேஜிக்கை யூஸ்னால் மட்டும்தான் வந்து ஹீரோ வந்து மேஜிக் வச்சு டேமேஜ் பண்ண முடியும். அவர் வந்து ஹீரோனால் வந்து ஈஸியாக மேஜிக் வந்து கேஷ் பண்ண முடியும். ஹீரோ வந்து இந்த மாதிரி 4 ஸ்டார் வந்து டக்குன்னு வந்ததுக்கு இந்த மேஜிக்கு அவங்க அக்கா கொடுத்த பெண்டட்டும் வந்து ஒரு ரீசன் தான் கைஸ். அப்போ வந்து அவன் வந்துட்டு எப்படி இது சாத்தியம், இதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணிகிட்டே இருப்பான். எப்படி வந்து ஒரு 4 ஸ்டார் மேஜிக் வந்து உன்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் நலிஃபை பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி அவன் திங்க் பண்ணிகிட்டு இருப்பான். ஹீரோ வந்து அவனையும் போட்டு தள்ளிடுவார் கைஸ். போட்டு தள்ளிட்டு இப்போ வந்து எனக்கு அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து இவனோட கவனத்தையெல்லாம் என் பக்கம் திருப்பினா தான் வந்து என்னால் வந்து மீஷாவை வந்து காப்பாற்ற முடியும். அதுக்கான டைம் வந்து எனக்கு அப்போ தான் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார்னா, அந்த ஃபயர் மேஜிக்கை க்ரியேட் பண்ணுவார் கைஸ். ஃபயர் மேஜிக்கை க்ரியேட் பண்ணி அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து எரிச்சிருவார். அந்த காடையே இப்படி காடே ஃபுல்லாக தீரிகிற மாதிரி எரிஞ்சிட்ருக்குங்க கைஸ். அதை வந்து வந்து வேகமாக தீப்பத்துறதுக்கு வந்து இவர் வந்து விண்ட் எனர்ஜி, அந்த விண்டு மேஜிக்கு சேர்த்து கேஷ் பண்ணும்போது அந்த ஃபயர் வந்து இன்னும் வேகமாக பத்துங்காட்டி அந்த கேம்பில் தங்கியிருப்பாங்களா அவங்களாம் வந்துட்டு, இங்கேருந்து திடீர்னு ஃபயர் வந்துருக்கு, எல்லோரும் சீக்கிரமாக அந்த ஃபயர் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து அங்கே ஒழிச்சிட்டு அங்கே நடக்கிற கூத்தையெல்லாம் பார்த்துட்டு தான் கைஸ் இருப்பார். அப்புறம் அவன் வந்துட்டு சீக்கிரமாக அந்த ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணுற மெஜிஷியன் இந்த மாதிரி தண்ணி இதெல்லாம் வச்சு சீக்கிரமாக அந்த நெருப்பு அணைங்க, இது வந்து நம்மக்கிட்ட பரவுச்சுன்னா நமக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க கைஸ். அப்படி அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து ஹீரோ வந்து அவனுக்கு பின்னாடி வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் வந்து இவன் தான் வந்து அவனோட இந்த குரூப்போட லீடரா அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லோரும் வந்துட்டு அதுக்கு அந்த கேப்டன் பார்த்துட்டுமா, அந்த மிஷினரி கேப்டன், அவன் வந்துட்டு இது எப்படி திடீர்னு இங்கே தீ பத்துச்சு, மரம் உரசினா தான் தீ பற்றும், ஆனால் வெதர் கண்டிஷன் நல்லா தான் இருந்தது, அப்படி நிச்சயமாக இங்கே யாரோ இன்ட்ரோடர் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிச்சி திரும்பி பார்த்தோன்னே பின்னாடி ஹீரோ நின்றுட்டு இருப்பார் கைஸ். அவனோட கதையை முடிச்சிடுவார். முடிச்சோடனே நல்ல வேலை எனக்கு டைம் கிடச்சிது,
நடக்குது. இப்போ வந்து இவனுக்கு வந்து இந்த தீயணைக்கிறதுல வந்து பிஸியாக இருப்பானு. இப்போ நான் போய் மீசாவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து உள்ளுக்குள்ளே போவார். உள்ளுக்குள்ளே போனோடனே அங்கே மீசான்னு கூப்பிட்டு தான் போவார். ஆனால் அவங்க இருக்க மாட்டா. கீழே வந்து ஒரு பேஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணுற ஒரு டோர் மாதிரி இருக்குங்க தரையில். அதை ஓப்பன் பண்ணி போனால் மீசா இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, யங் மாஸ்டர் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? இது வந்து ரொம்ப டேஞ்சரான பிளேஸு. இங்கே வந்து உங்களை மாதிரி ஒரு கேண்டிடேட் வந்து இங்கே வரக்கூடாது. நீங்கள் வந்து உங்களை மாதிரி ஒரு ராயல் வந்து இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்காக வந்துட்டு ஹீரோ வந்துட்டு நீ எதுவும் பேசாத, உன்னால் நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, என்னால் நடக்க முடியும் யங் மாஸ்டர், ஆனால் என்னால் வந்து ஓட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து திடீர்னு அந்த இடமே ஒரு வைப்ரேட் ஒரு ஷேக் ஆகுது, எர்த்குவேக் அந்த மாதிரி. ஹீரோன்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் பார்க்குறாரு. அந்த மிஷினரிஸ், அந்த மெஜிஷியன், அந்த வாரியர்ஸ் எல்லாருமே செத்து கிடக்குறாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தா அந்த பீஸ்ட் வாரியர் அங்கே ஒருத்தர் வந்திருப்பான். அப்படி வந்துட்டு அவன் இருப்பாள் மீஷா இருந்துட்டு, யங் மாஸ்டர் இந்த மாதிரி பீஸ்ட் மேன் வந்திருக்காங்க, நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைம் வந்து வாங்கி கொடுக்குறேன், நீங்கள் அதுக்குள்ளே இங்கேருந்து தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அவள் கழுத்துலேயே ஒரு அடி அடித்து அவளை மயங்கி வச்சுருவார் கைஸ். மயங்க வச்சோடனே வந்து அந்த பீஸ்ட் மேன் கிட்ட வந்து பார்த்துட்டு, இங்கே பீஸ்ட் மேன் வந்திருக்காங்க, பீஸ்ட் மேன் வந்து நார்மலாக கிடையாது, இவங்க வந்து 6 ஸ்டார் ஸ்வாட் வாரியர்ஸ்க்கு ஈக்குவலான பவர்ஃபுல் ரா ஸ்ட்ரென்த்தை கொண்டவங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கிறார் கைஸ். திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு அந்த பீஸ்ட் வந்துட்டு, இந்த மாதிரி காட்டில் இருக்கிற தீயை பற்றினது நீ தானா, உன்னை தான் தேடிட்டுருக்கேன், யாரா நீ அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் இந்த மாதிரி கரண்ட்டு பாட்ரியாக் இருக்கான்ல அவனோட சன்னு, என்னோடய பேர் வந்து ஜின் ரன்சாண்டல் அப்படின்னு சொல்லும்போது அந்த பீஸ்ட் மேன்ட்டு சிரிச்சுட்டு, ஓ நீ தான் ஜின் ரன்சாண்டலா, ரன்சாண்டல் ஃபேமிலி சேர்ந்தவனா நீ, நான் வந்து என்னோடய ஆன்செஸ்டருக்கு வந்து உன்னோட சோலை வந்து ஆஃபர் பண்ண போகிறேன், உன் கதையை போய் முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நினச்சி பார்க்குறாரு கைஸ், இந்த மாதிரி பீஸ்ட் கிளானில் வந்து எங்களுக்கும் வந்து ஏன்சியன் டைம்லேயே வந்து இந்த மாதிரி ஹேட்ரேட் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இவன் இருப்பால இந்த ரன்சாண்டல் ஃபேமிலிஸ் அந்த ஃபஸ்ட்டு பேட்ரியாக்கு வந்து இந்த மாதிரி பீஸ்ட் மேனோட ஆன்செஸ்டரை வந்து போட்டு தள்ளிடுவாங்க கைஸ். அப்படி போட்டு தள்ளினது அந்த பீஸ்ட் கிளானுக்கும் இவங்க கிளானுக்கும் ஏற்கனவே ஹேட்ரடாக தான் இருக்கும். அது இருந்துட்டு, நான் வந்து உன்னை கொண்டு உன்னோட இதயத்தை எடுத்து என்னோடய ஆன்செஸ்டர் கல்லறைக்கு முன்னாடி வச்சு உன்னோட சோலை ஆஃபரிங் பண்ண போகிறேன், அப்போ தான் வந்து என்னோடய ஆன்செஸ்டரோட சோல் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பீஸ்ட் மேன் வந்து ஹீரோ போய் சொல்லிகிட்டு இருக்கோம். ஹீரோ இருந்துட்டு இப்போ நினச்சி பார்க்குறாரு, இந்த 2 நாள் இந்த மிஷின் கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்து இருந்துட்டு அவர் வந்து இந்த மாதிரி ஷேடோ கீ அந்த வந்து இந்த சோல் ரேட் பவரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருப்பார் கைஸ். இந்த மாதிரி அவரோட ஸ்வாடில் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறாரு. அப்படி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த பிளாக் ட்ராகன் வந்து பின்னாடியே வந்து எட்டி உதச்சிட்டு, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு வந்து இன்னும் அந்த அளவுக்கு வந்து உனக்கு வந்து பவர் இல்லை, நீ வந்து இப்போ வந்து அந்த பவர் யூஸ் பண்ணினா உன்னோட எனர்ஜி வந்து பேர்சர்க்குக்கு போயிடும், அப்படி போச்சுன்னா வந்து உன்னை நீயே இழந்துருவ, ஒரு வெறி பிடிச்ச நாய் மாதிரி நீ சுற்றிட்டு இருப்ப, நான் சொல்கிறது கேளு, இது வந்து நீ யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் நீ தயாராகலை, அதனால் இதை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த ட்ராகன் சொல்லும்போது ஹீரோன்ட்டு சரி நான் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்படியே வந்து இவங்க 2 பேரும் வந்து சண்டை கட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த பீஸ்ட் இருந்துட்டு ஒரு சுத்தியல் மாதிரி இருக்கும், அதை வச்சு அடிக்க ஆரம்பிக்கும் போது ஹீரோ வந்து அதை வந்து கத்தி வச்சு தடுத்துட்டு வந்து, நான் நினச்சது சரிதான், இவனுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கானுங்க, இவனோட அட்டாக்கை வந்து என்னால் வந்து ஏதோ முடிஞ்ச அளவுக்கு தான் என்னால் தடுக்கவே முடியுது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது இந்த அட்டாக் அப்படின்னு சொல்லும்போது அந்த பீஸ்ட் மேன் வந்துட்டு, ஏய் பரவாயில்லையே உன்னோட கத்தி நல்லா இருக்குது ரன்சாண்டல் பொடியா அப்படின்னு சொல்லி ஹீரோ பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் உன்னோட ஃபஸ்ட்டு பேட்ரியாக்கோட ஸ்வாடு வந்து பிளாக் கலரில் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், உன்னோட ஒயிட் ஸ்வாடாக இருக்குது, ஆனால் இது வந்து அந்த ஸ்வாடோட பவர் கம்மின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே சண்டை போட்டுட்டு இருக்குங்க. அப்படி சண்டை போட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து நினைக்கிறாரு, இப்போ நான் வந்து எதை யூஸ் பண்ணுறது, என்னால் வந்து ஷேடோ எனர்ஜி யூஸ் பண்ணால் நான் வந்து இன்னும் அந்தளவுக்கு தயாராகலை, ஆறாவது அதாவது மேஜிக் யூஸ் பண்ணால் வந்து இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் என் அப்பா வந்து இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கு இந்த மாதிரி ஆளுகளை அனுப்பிச்சி விடுவாங்க, அப்போ வந்து மேஜிக் ட்ரெஸ்ஸஸை பார்த்துட்டு நான் வந்து மேஜிக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கிறாரு கைஸ். அப்போ எனக்கு இருக்கிற ஒரே சான்சஸ் வந்து ஸ்வாட் கீ தான். அதாவது இந்த ஸ்வாட் கீயும் இந்த ஷேடோ கீயும் ரெண்டுமே வந்து மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணால் தான் வந்து என்னால் வந்து இந்த பீஸ்ட் மேனை வந்து கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இப்போ அவன் அந்த பீஸ்ட் வந்து ஹீரோ அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும். ஹீரோ வந்து அந்த டைமில் வந்து எனக்கு வேறு வழி இல்லை, நான் வந்து இமீடியட்டாக இந்த ஸ்வாடோட கீ வந்து அவேக்கன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவேக்கன் பண்ணி அந்த பீஸ்ட் மேனை வந்து வெட்டிடுவாங்க. வெட்டது வந்து அந்த பீஸ்ட் மேனுக்கே தெரியாது, அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் அந்த ஃபோர்ஸு. அப்படி வந்து ஒரு செகண்ட் டைமே ஸ்டாப் ஆன மாதிரி இருக்குங்க. அந்த நிறுத்தப்பட்ட டைம் வந்து ஹீரோ வெட்ட மாதிரி இருக்கும். இவன் இருந்துட்டு நீ என்ன பண்ண, இது எப்படி உன்னால் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இருந்துட்டு
இது வந்து நல்ல ஃபைட்டு தான், நீ வந்து சிறந்த வாரியர் தான், உன் கூட சண்டை போடுறதுக்கு வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட பாடி வந்து இந்த ஷேடோ வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கு பார்க்கும் கைஸ். அதுதான் அவரோட ஆல்ட்ரு ஈகோ. அது வந்து டேக் ஓவர் பண்ண பார்க்கும்போது ஹீரோ வந்துட்டு நான் எப்படியாவது இதை வந்து தடுத்தாகணும், இது எப்படியாவது நான் வந்து இதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாகணும், என்னால் வந்து இந்த மாதிரி ஸ்வாட் கீ வந்து நான் லிபரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிகிட்டு இருப்பார் கைஸ். ஏன்னா இப்போ லிபரேட் பண்ணுறது வந்து ஹீரோ கிட்ட அந்தளவுக்கு வந்து ஆறா கிடையாது, கம்மியாக தான் இருக்கும் இந்த ஃபைட்டில் யூஸ் பண்ணங்காட்டி. ஹீரோ வந்து ஒரு பல கட்ட டைமுக்கு அப்புறம் தான் வந்து அந்த கீயை வந்து லிபரேட் பண்ணுறாரு, இந்த ஆல்ட்ரு ஈகோ வந்து அவரோட உடம்பை டேக் ஓவர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஹீரோ வந்துட்டு ஒரு வழியாக இது முடிஞ்சிருச்சு, என்னோடய உடம்பு வந்து பழையபடி என்னோடய கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நான் வந்து நினச்சேன் இந்த மாதிரி என்னோடய ஆல்ட்ரு ஈகோ வந்து என்னை டேக் ஓவர் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஹீரோ அந்த டைமில் இருக்கும்போது அவருக்கு பாஸ்ட் லைஃப்பில் நடந்தது அவரோட மனசை வந்து உடைக்கிற மாதிரி சில வார்த்தைகள் தான் அவர் வந்து கேட்பார். அப்போ தான் வந்து அவர் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணி எதையிலையுமே கான்சன்ட்ரேட் பண்ண விடாமல் அந்த ஆல்ட்ரு ஈகோ வந்து அவர் பாடி டேக் ஓவர் பண்ண பார்க்கும். ஆனால் ஹீரோ வந்து அதில் தப்பிச்சிடுவார் கைஸ். அப்புறம் அப்படியே அங்கே ஹீரோ வந்து நடந்து போயிட்டுருக்கும்போது அங்கே ஒருத்தனை பார்க்குறாரு, டேய் நீ யார்ரா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, நீ அவங்களோட ஆளை சேர்ந்தவனா அப்படின்னு சொல்லி அந்த ஆப்போசிட் டீம் இருப்பாங்களா அவங்கள நினச்சிட்டு ஹீரோ கேட்பார். இல்லை நான் வந்து இந்த மாதிரி செம்பர், என்னோடய பேர் வந்து செம்பர், நான் வந்து இந்த மாதிரி பில் ஃபேமிலி சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஆமாம் எங்ககிட்ட வந்து இந்த மாதிரி மெஷின் கொடுத்தாங்க, இந்த மாதிரி சவுத்தனில் வந்து இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டு இருக்குது, இங்கே இருக்கிற ஒருத்தனை போய் காப்பாற்றி கூட்டிகிட்டு வர சொன்னாங்க, நீங்கள் உயிரோடு இருக்கிறியா இல்லையான்னு பார்க்க சொன்னாங்க, அது நீ தானே அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு ஒரு மாதிரியாக வந்து ரன்சாண்டல் ஃபேமிலி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருமை பீத்தி பேசிகிட்டு இருப்பான் கைஸ். ஓவராக பூந்து தள்ளிகிட்டு இருப்பான் ஹீரோவோட ஃபேமிலி பற்றி. இப்போ அதோட வந்து அங்கே சீன் முடியுது கைஸ். 9th பார்ட் இதோட முடிஞ்சுது. நம்ம நெக்ஸ்ட்டு 10th பார்ட்டில் மீட் பண்ணலாம் கைஸ். வெல் கைஸ், நான் நெக்ஸ்ட்டு இதுலேருந்து ஒரு சாப்டராக போடலாமா இல்லை 2 சாப்டராக போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். மேக்ஸிமம் நான் நேற்று ஃபீவரும் காட்டி தான் வந்து 2 சாப்டர் அப்லோட் பண்ணுறேன். பட் இப்போ வந்து ஒரு சாப்டர் அப்லோட் பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன் கைஸ். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஒர்க்குக்கு போயிட்டு வந்து அந்தளவுக்கு டைம் இருக்காது கைஸ். ஒரு வீடியோ வந்து அன்னாட அப்லோட் பண்ணதே பெரிய விஷயந்தான். இதுலேயே வந்து எனக்கு பாடி பெயின் எல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், ஒரு வீடியோவே அப்லோட் பண்ணால் போதுமா இல்லை 2 வீடியோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள், நான் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய்.